ஹியரிங் கேர் சென்டர் தான் வந்துடும். இவருக்கு வந்து காது கேட்கல, காது கேட்கல அப்படின்னு ஒரு பிரச்சனை என்ன வந்து எப்படிலாம் சார் நீங்க சோதனை பண்ணுவீங்க? ஸோ உங்களை முதல்ல நீங்கள் வரவங்களை வந்து ஆக்சுவலாக ஹியரிங் டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். என்ன ஹியரிங் லாஸ் உங்களுக்கு என்ன லெவலில் இருக்குது அந்த லாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஆடியோ மீட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆடியோ மீட்டர் கருவின்ட்டு அது வந்து இதுதான் இருக்கும். இந்த ஆடியோ மீட்டரில் வந்து வி டெஸ்ட் யுவர் இயர்ஸ். இந்த காது ஒரு லெவலில் இருக்கலாம், இந்த காது ஒரு ஹியரிங் லெவலில் இருக்கலாம் கெப்பாசிட்டி. அதுக்கு அளவு எடுத்துட்டு அதுக்கு டிஃப்ரெண்ட் லாஸ்ன்னு சொல்லுவோம். மைல்டு, மாடரேட், சிவியர், ப்ரொஃபவுண்ட்னு சொல்லுவோம். ஆமாம் 4 லாஸ் இருக்கும். அது உங்களுக்கு பெட்டராக காட்டணும்னா ஸோ இது ரைட்டுன்றது ரெட் கலரில் இருக்கிறது ரைட் இயரை மென்ஷன் பண்ணுறது ரீடிங். ப்ளூன்றது ப்ளூ இயரை மென்ஷன் பண்ணுற ரீடிங்ஸ் இது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 20 கூட நார்மல் தான். இப்போ 20க்கு கீழே இறங்குனா மைல்டு லாஸ்ன்னு சொல்லுவோம். 20 கீழே அந்த லெவல் இறங்கினாலே நம்ம குறைபாடு இருக்கலாம். பட் கண்டுபிடிக்க மாட்டாங்க. மைல்டு லாஸ் வந்து நார்மலாக மக்கள் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் கம்மியாக கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க மைல்டு லாஸ் குறை இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஆமாம் மைல்டு லாஸ் இருக்கிறது. ஸோ இந்த 20லேருந்து 40 வந்து மைல்டு லாஸ்ன்னு சொல்லுவோம். சரி, 40க்கு கீழே இறங்கும்போது மாடரேட் லாஸ்ன்னு சொல்லுவோம். மாடரேட் லாஸ் 40லேருந்து இறங்கும்போது மாடரேட், அப் டு 70 வரைக்கும் மாடரேட் லாஸ் தான் சொல்லுவோம். 40 to 70 மாடரேட் லாஸ்ன்னு சொல்லுவோம். 70லேருந்து 90 வந்து சிவியர் லாஸ்ன்னு சொல்லுவோம். 90 சிவியர். 90க்கு கீழே இறங்குறது வந்து ப்ரொஃபவுண்ட் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஒளி, இரைச்சல்களை நீக்கும் தொழில்நுட்பம், சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் போன்ற எண்ணற்ற சிறப்பம்சங்களோட உருவாச்சு. இந்த ஆடியோ மீட்டரை பார்க்கணுமா, அந்த ஆடியோ மீட்டர் எப்படி நீங்க சோதனை பண்றீங்க அப்படின்னு காட்டுறீங்களா? இது வந்து ரொம்ப பழைய ஓல்டு ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி இருந்த மிஷின்ஸ் இது. பட் இது சும்மா எங்களுடைய நினைவுக்காக வச்சிருக்கோம். இது அந்த ஏரியா வந்து இருக்கிறதுக்காக. இதுல வந்து இந்த நாங்க யூஸ்வலா செக் பண்றது 500ல வச்சு இதான் டெசிபல் லெவல். இது எடுத்தீங்கன்னா டிபி லெவல். நான் சொன்னேன் 0 to 20 20லேருந்து 40 40லேருந்து 70 70 90. ஆமா, அதை வந்து ஒரு 10 நாங்க 5 இன்க்ரீஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணோம். நீங்க 25ல இருக்கிறீங்களா 30 முதல்ல ஆரம்பிக்கும் போது 60லேருந்து ஆரம்பிக்கும். மாடரேட் 60லேருந்து வச்சு அந்த சிக்னலை வச்சுட்டு இங்க ஃப்ரீக்வன்சி ப்ரெசென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு முதல்ல ரைட் இயரை தான் டெஸ்ட் பண்ணுவோம். ரைட் இயர் டெஸ்ட் பண்ணும்போது சத்தம் கேட்கும்போது இதை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண சொல்லுவோம். அது சத்தமா கேட்டாலும் சரி, கம்மியா கேட்டாலும் சரி, இதை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண சொல்லுவோம். சரிங்களா? முதல்ல கொஞ்சம் லவுடா இருந்து ஆரம்பிப்போம், அப்புறமா படிப்படியா கம்மியா பண்ணிட்டே வருவோம். அது எது வரைக்கும் உங்களுக்கு கேட்குதுன்றதை நாங்க இங்க பிளாட் பண்ணுவோம். இப்போ நீங்க 25ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க. 1Kல 25ல ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நாங்க என்ன பண்ணுவோம்னா 25ல நாங்க நோட் பண்ணி வச்சுக்குவோம். உங்களுடைய 1Kல ரெஸ்பான்சஸ், 1Kல ரைட் இயர்ல ரெஸ்பான்சஸ் at 25. நீங்க 25 வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணி 20ல கொடுக்கும்போது யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டிங். ஸோ அதை நீங்க பிளாட் ஆகிடும். ரைட்ல எவ்வளோ, லெஃப்ட்ல எவ்வளோன்னு பிளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாட்டிங்ல நாங்க காட்டுவோம் உங்க எந்த லெவல்ல உங்களுக்கு ஹியரிங் லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிளாட்டேஷன் பண்ணுவோம். ஏராளமான தகவல்களை எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.